வணக்கம். சென்னையிலேருந்து சுப்புலக்ஷ்மி. இன்றைக்கி நான் ப்ரோக்கோலியை வச்சு ஒரு ரசம் ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் ப்ரோக்கோலி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சத்தூள், மிளகு, சீரகம், தாளிக்கிற சாமான், எண்ணெய், தக்காளி, எலுமிச்சைப்பழம், இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு, உப்பு, அப்புறம் பெருங்காயத்தூள். இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். ப்ரோக்கோலியை இது மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இதை நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா அதில் சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும். இதை இப்போ நான் மஞ்சள் தண்ணியில் போட்டு, சுடு தண்ணியில் மஞ்சள் போட்டு அதில் போட்டு எடுக்க போகிறேன். ஸ்டவ்வில் தண்ணி வச்சு அதில் மஞ்சள் போட்டிருக்கேன். தண்ணி கொதிச்சிட்ருக்கு. அதில் இப்போ இந்த ப்ரோக்கோலியை போட்டுட போகிறேன். ஒரு 2-3 நிமிஷம் அதில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்கு பூண்டு, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, அப்புறம் எடுத்து வச்சுருக்கிற மிளகு, சீரகம், அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. இது கூட இப்போ இந்த ப்ரோக்கோலியும் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் அரைக்கணும். சுடு தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு எடுத்த ப்ரோக்கோலி சூடு ஆறிடுச்சு. அதையும் இப்போ மிக்சியில் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். எல்லாத்தையுமே இது மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாயை வச்சுக்கணும். கடாயில் நான் இப்போது இது நெய்யில் தாளிக்க போகிறேன். அதனால் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் சூடான உடனே தாளிக்கிற சாமான்லாம் போட்டுக்கிறேன். கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், வெந்தயம். இப்போ தாளித்ததும் இதில் கீறி வச்சுருக்கிற பச்சை மிளகாவை போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டுடலாம். இதில் காரத்துக்கு நான் பச்சை மிளகா எடுத்திருக்கேன், அப்புறம் மிளகு எடுத்திருக்கேன், அவ்வளோதான். காஞ்ச மிளகாய் எதுவும் சேர்க்கலை. தாளிச்சதில் அரைச்சி வச்சு விழுத சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். இது நல்லா கொதிக்கணும். இது நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு இருக்கணும். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, அப்புறம் பெருங்காயத்தூள், கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இதாகிடும். கொஞ்சமாக வெல்லம் சேர்க்குறேன். இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு புளிப்புக்கு நான் புளி ஊற்றலை. தக்காளி பழமோடைய புளிப்பு பத்தாது. அதனால் நான் எலுமிச்சை பழம் பிழிகிறேன். இதில் பிழியும் போதும் எலுமிச்சை பழம் எப்போவுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பிழியணும். இதில் நான் இப்போ 2 எலுமிச்சை பழம் அளவு பிழிஞ்சிருக்கேன். அந்த புளிப்பு போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த ரசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த சூடு சாதத்தில் நெய் போட்டு பிசைஞ்சு சிப்ஸோ அப்பளமோ வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். மணக்க மணக்க ப்ரோக்கோலி ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சுட சுட சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இதில் நெய் ஊற்றிட்டு இந்த ரசத்தை ஊற்றி சிப்ஸோ இல்லை அப்பளமோ வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்ல ஒரு உணவு. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.